அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமத். இன்றைக்கி A123 தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு செப்பரேட்டர் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இதோட மாடல் FW1082. இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உள்ள ஒரு அட்டை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணுறதுக்கான மேனுவல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஏசி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சைடில் எங்கிட்டும் விளைகிறாத அளவுக்கு 2 பாயிண்ட்ஸ் வச்சு அது நடுவில் வச்சு இதை கொடுத்துருக்காங்க. இது வெளியே எடுத்து வச்சாச்சு. சைடில் இருக்க பாயிண்ட்ஸே எடுத்தாச்சு. பேக்கிங்லேருந்து வெளியே எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னால் யூனிவர்சல் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெட்டு இன்னும் இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் அது மாடல் சுவிட்சு ஏசி அடாப்டர் கனெக்ட் பண்ணுற எல்லா இடத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே மாட்டுறதுக்கு ஒரு ரப்பர், ஏன்னா க்ரிப்புக்காக அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. சைடில் எதுவும் விலகாத அளவுக்கு அந்த ரப்பரை வந்து எல்லா பக்கம் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மின்னுலலாம் லைட்டாக அந்த ரப்பர் மேண்டாப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் இதை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஏசி அடாப்டர் இதோட கனெக்ட் பண்ணுவோம். பேக்கில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு பேக்கில் பார்த்தா லைட் எரியுது பார்த்தீங்களா? அப்படியே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே அது இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஒரு 90 இல்லைன்னா ஒரு 100 வந்த பிறகு நம்ம மொபைலை வச்சு செல்லிருந்து இப்போ காம்போ வந்து தனியாக பிரிச்சிடலாம். மேலே ஷெட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே 3 இது வச்சுக்கலாம். 1 2 3 3 சேனல் வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம வச்சுருக்க மொபைல். இதை வந்து காம்போ நம்ம பிரிக்க போகிறோம். இதில் அதுக்கடுத்து இதில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேக்யூமுக்கும் டெம்பரேச்சருக்காகவும். $120 செட் பண்ணியாச்சு. இன்க்ரீஸ் ஆகட்டும். இதை கூட்டவும் செய்யலாம். கீழே இருக்க எப்படின்னா குறையும், மேலே இருக்க எப்படின்னா கூடும். இதை அழைச்சி பிடிச்சோம்னா அது வந்து இது ஓகே ஆகிடும். இப்போ நம்ம 3வது சேனலில் வச்சுருக்கோம், மொபைல் வச்சுருக்கோம். வேப்கியூம் ஆன் பண்ணுறோம். வேப்கியூம் ஆன் பண்ணிட்டா செல்ஃபோனை தூக்குனாலும் செப்பரேட்டரோட கையோடு வரும். ஆனால் செல்ஃபோனை விடாது. வேப்கியூம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஓரளவு ஹீட் ஆகிடுச்சி. சாரி, நான் வந்து தப்புன்ட்டேன். டெம்பர் கிளாஸை கரெக்டாமையே நான் வச்சுட்டேன். ஹீட் ஓவராக இருக்குது. வேப்கியூம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெம்பர் கிளாஸை எடுத்துருந்தேன். திரும்ப செல்ஃபோனை வைக்கிறேன். திரும்பி வேப்கியூம் ஆன் பண்ணுறேன். ஓரளவு ஹீட் ஆகட்டும். நல்ல ஹீட்டிங் இருக்குது. நல்ல வேக்யூம் நல்ல பவராக இருக்குது.
இப்போ வேப்கேம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனை எடுத்தாச்சு. செப்பரேட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரேம்லேருந்து காம்போவை பிரித்து பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி இதை வச்சு லைட்டாக சைடில் வந்து இது பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ரொம்ப உள்ளே திணிச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக எடுங்க. இது நமக்கு தேவைன்னா சும்மா பிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். டிஸ்பிளே நறுக்கினாலும் எடுத்துக்கலாம். ஹீட்டு ஓவராக இருக்குங்க, சரியான ஹீட்டு. ஏன்னா செல்ஃபோனை பிடிக்கவே முடியல, அவ்வளோ ஹீட் இருக்குது, நல்ல ஹீட்டு. ஆனால் அந்த ஹீட் வந்து செல்ஃபோனை எந்த பாதிப்பு பண்ணாது. மாதிரி இந்த பிளேடு மாதிரி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். டக்குன்னு அந்த கையை அறுத்துரும். நான் 2 மணி நேரட்டி கையை அறுத்துருக்கேன். லைட்டாக ஆச்சு யூஸ் பண்ணிக்கும்போது டக்குன்னு விலகிடுச்சுன்னா கையில் அறுத்து விட்ருவோம். கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேடு மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா முக்காசி டெம்பர் கிளாஸ் பேக்கில் இருக்க ஷீட் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. இது உடஞ்ச டிஸ்பிளேனால தான் நான் கொஞ்சம் சும்மா குத்துமதிப்பாக எடுக்கேன். நல்ல டிஸ்பிளேனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக வச்சு இன்னும் இதாக எடுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். செப்பரேட்டர் நல்லா யூஸ் ஆகுது. டிஸ்பிளே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா தெளிவாகவே எடுத்தாச்சு. அந்த சைடில் உடஞ்சிருக்கனால கொஞ்சம் இதாக உடஞ்சி வந்துருக்கு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.